நேர்களே, ரொம்ப மனம் வலியான ஒரு சம்பவம். தமிழ்நாட்டில் 41 பேர் கரூர் விபத்தில் குழந்தைகள் முதல் பலர் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு போனார்கள். அதற்கு காரணம் நடிகர் விஜய் என்று சொல்லப்பட்டது. நடிகர் விஜய் சார்பில் போலீஸை குறை சொன்னார்கள். எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அது வழக்கில் சிபிஐக்கு கைமாறி இருக்கிறது. இறந்தது என்னவோ 41 பேர். இதில் அரசியல் செய்வதற்கு யாரும் தவறவில்லை. நடிகர் விஜய் அரசியலில் நம்பர் 1. திமுக கேட்க வேண்டியதில்லை. இந்த 2 பேரையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கு மத்திய பாஜக, அவர்களுக்கு துணையாக அதிமுக, இதற்கிடையில் சீமான். ஆக இப்படி எல்லாரும் அரசியல் அரசியல் அரசியல். ஆனால் அரசியல் தானே செய்வாங்க அப்படிங்கிறது, அரசியலுக்கு வந்தால் அரசியல் தான் செய்வாங்க. ஆனாலும் இன்னைக்கு இந்த விஜய் போன்றவர் இவருடைய நடவடிக்கைகளை பார்க்கிற போது இவர் தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு ஆபத்தான பேர் வழியா என்ற குரல்களும், மீண்டும் மீண்டும் அவர் பெரிய இமாலய தவறை செய்கிறார் என்றும் பொதுக்களத்தில் வருகிற விமர்சனம் உண்மைதானா, அதை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ரொம்ப ஒரு ஆக்டிவ் பர்சனாலிட்டியா நடிகர் விஜய் பெரிய வாகனத்தில் மக்களை சந்திக்க சென்றார். அப்போது அவர் முதலமைச்சர் மாமா அப்படின்னெல்லாம், அங்கிள் என்றெல்லாம் வர்ணித்தார். ஒரு வைப்ரண்ட் எக்ஸ்போஷர் இருந்துச்சு, சுறுசுறுப்பான ஒரு நிலை. இந்த நிலையில் இந்த சம்பவம் நடந்த உடனே விஜய் காணாமல் போய்விட்டார். உடனடியாக அவர் சாப்பரை அல்லது ஹெலிகாப்டர் ஃப்ளைட்டில் மெட்ராஸுக்கு வந்து அவர் இருக்க வேண்டிய பனையூர் பகுதியிலே அவர் பம்மி கொண்டார். மீதி அவர் கட்சியில் ஆதவ் அர்ஜுன், ராஜ்மோகன், ஜான் ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்த் இவர்களெல்லாம் காணலை. இதெல்லாம் இப்போது போய்கிட்டு இருக்கு, ஒரு மாதமாக அதுக்கு மேலேயோ போய்கிட்டு இருக்கு. எங்கே இருக்கிறாங்கங்கிறதே தெரியல. இந்த ஆதவ் அர்ஜுனா மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் தலையை காட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு வேறு காரணங்களும் உண்டு. இன்றைக்கு நடிகர் விஜய் அங்கே இருந்திருக்கணும். என்னதான் போனாலும் அவர் கரூரில் இல்லை, ஆனால் பக்கத்தில் திருச்சியில் இருந்திருக்கலாம், மதுரையில் இருந்திருக்கலாம், இருந்து போயிருக்கலாம், அல்லது சென்னையிலிருந்து உடனடியாக போயிருக்கலாம், தன் சகாக்களை அழைத்து சென்றிருக்கலாம் என்று பலர் கூறுவதில் நியாயம் இருக்கிறது. ஏன்னா இது கானாவும் அல்ல, மேற்கு ஆப்பிரிக்காவும் அல்ல. அந்த அளவுக்கு டெமோக்ரஸி அழிந்து போகிற ஒரு சூழல் இல்லை. திமுக அரசு சில அரசியல்களை செய்வார்கள். நாளை பார்க்க போகிறோம் என்ற அடிப்படையில் மக்களை முழுமையாக காவல்துறை போட்டு அடித்து நொறுக்கினால் யாரும் வரமாட்டாங்க. இவர் பாதிக்கப்பட்டவர்களை ஒரு இடத்துக்கு வர சொல்லி பார்த்திருக்கலாம். இல்லை, ஒவ்வொரு வீடுக்கும் போகிறது கஷ்டமாக இருந்தாலும் கூட இவர் அங்கிருந்து நின்றிருந்தால் இவருக்கான மதிப்பீடு வேறு. ஹாஸ்பிட்டலுக்கும் வரவில்லை, இவர் மட்டும் வரலண்டா கூட பரவாயில்ல, பஸ்ஸில் போய் இறங்கினா கூட கண்டுபிடிக்க முடியாத தலைவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். ஆதவ் அர்ஜுனு, புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி, நிதிஷ் குமார், அவர் பேர் என்ன, ஐடி பிரிவில் சிஐடி நிர்மல் குமார், இவங்கெல்லாம் யாருமே இல்லையே. இது ரொம்ப வலி. ஆனாலும் திமுக சதி செய்தது என்பது ஒரு பக்கம் தூக்கி வச்சிருவோம், அப்படியே வைத்துக்கொள்வோம். செந்தில் பாலாஜி வந்துட்டார், போயிட்டார், போலீஸை தூண்டி விட்டார்கள், அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்குவோம். அது ஒரு வாதத்தை வச்சுக்கிறோம். உனது தரப்பில் நீ என்ன செஞ்சிருக்க அப்படிங்கிறதான் கேள்வி. உன்னை பார்க்க வந்தார்கள், உன்னால் காத்து கிடந்தார்கள். 3 மணிக்கு காலையில் 8:45 வர வேண்டியவன் மதியானம் 2 மணிக்கு வந்திருக்க. இன்னொரு இடத்துல 1:30 மணிக்கு 12 மணிக்கு வர வேண்டியவன் மாலை 4 மணிக்கு 7 மணிக்கு போயிருக்கான். 4 மணி நேரம் 5 மணி நேரம் தாமதம். கூட்டத்துக்கான டைமில் தான் சென்னையிலேருந்து புறப்பட்டு 4 ஹவர்ஸ் ரேலியில் வர்றான் திருச்சியிலேருந்துங்க. அவ்வளவு தப்பையும் நியூஸ் செஞ்சுட்டு
திமுக போலீஸ் துறையை குறித்து நாம் விசாரிப்பது வேறு பக்கம். மறுபடியும் என்னுடைய கருத்தை பார்த்துக்கிடுங்க. அவங்க செஞ்சது தப்பு, அவங்க உண்மையிலேயே காவல்துறை கொடுக்கலையா, 500 பேர் எத்தனை பேர், 500 பேரில் எவ்வளோ பேர் பேட்டில் இருந்தாங்க என்பதை தாண்டி இந்த மரணத்திற்கு நீ என்ன செஞ்ச? ஸ்பாட்டில் இருந்தியா? ஏன் ஓடி போனா? எதற்கு உன்னுடைய தலைவர்களை இன்று வரை காணவில்லை? பனையூரிலிருந்து எங்கேயாவது பட்டணப்பாக்கத்தில் போய் பம்மி கொண்டது என்ன? ஒரு மீடியாவையும் பிரஸ்ஸையும் கூட நீ சந்திக்க ஏன் முன் வரல? ஏன் விளக்கம் கொடுக்கல? இன்று பல பல கேள்விகள் தொங்கி இருக்குதுங்க. இதுக்கு இடையில பல குடும்பத்தினர் நடிகர் விஜய் சந்திக்க முன்வராதால் இந்த சந்திப்பு தள்ளி போகலாம் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த நடிகர் அரசியல்வாதிமான இந்த விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த கூட்டணியில் நாம் ஏற்கனவே சொன்னோம், 41 பேர் உயிரிழந்தார்கள். நடிகர் விஜய் அவங்கள சந்திக்கணும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி நேற்றிலிருந்து சில உறவினர்களிடையே இந்த சந்திப்பு குறித்து அதிருப்தி இருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. இதுக்கு இடையில இன்னைக்கு திங்கட்கிழமை காலை 49 குடும்பத்தினரும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலுக்குள் சென்னையில் அருகே உள்ள மகாபலிபுரத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். இன்றைக்கு திங்கட்கிழமை நடிகர் விஜய் அவர்களை சந்திக்கிறார். மதிய உணவுக்கு பிறகு அவர்கள் புறப்படுவார்கள் என்றும் டிவிகே தலைவர்களில் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். சந்திப்பிற்கு ஒரு ரெசார்ட் பெரிய அளவில் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பு அந்த ரெசார்ட்டின் அரங்கில் நடைபெறுமா அல்லது விஜய் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தனித்தனியாக சந்தித்து பேச போகிறாரா என்பது குறித்து இன்னுமே முடிவு செய்யல. அவன் எப்பதான் முடிவு செய்வாங்கிறது யாருக்கும் தெரியாது. டிவிகேயினுடைய மூத்த நிர்வாகி ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, 20 குடும்பங்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ள சம்மதம் தெரிவித்துள்ளார்கள். மீதமுள்ள 21 குடும்பங்களும் இவரை சந்திக்கிறதுக்கு வர மறுத்து விட்டார்கள். சில குடும்பங்கள் நடிகர் விஜய் தங்கள் வீடுகளுக்கே வந்து சந்திப்பதற்கு பதிலாக நான் யாயா சென்னைக்கு வரணும் என கேள்வி எழுப்புகிறார்கள். அதான முக்கியம். செத்தவன் வீட்டுக்கு போய் மரணம் விசாரிப்பதை விட்டுட்டு இவனை பார்க்கறதுக்கு அவன் எப்படி வருவான் அப்படிங்கிற கேள்வியும் பலர் எழுப்புகிறார்கள். குறிப்பாக வெள்ளிக்கிழமை காலை கடந்த 2 தினங்கள் புயல் எச்சரிக்கை விடப்பட்டது. இன்னைக்கு திங்கட்கிழமை சென்னைக்கு இந்த புயல் எச்சரிக்கையின் நிலையில் மழை பெய்து கொண்டிருப்பது அவர்களை வரவழைப்பது ஏன் என்றும் சில குடும்பங்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். அதோடு நாங்கள் 30வது நாள் காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சூழல் நாங்கள் எப்படி விஜயை பார்க்க முடியும் என்ற கேள்வியும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்களாம். இதனால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கும் இந்த விஜயின் திட்டம் தள்ளி போகலாம் என்றும் அந்த செய்தி வந்திருக்கிறது. இன்னைக்கு மாலை தான் அவங்க எல்லாம் வந்தாங்களா போனார்களா என்பது வேறு விவகாரம். செப்டம்பர் 27 அன்று கரூரில் ஏற்பட்ட இந்த நெரிசல்ல தான் 41 பேர் இறந்தார்கள். இதுல 10 குழந்தைகளுங்க, பல பெண்கள். எந்த நிகழ்ச்சியிலையும் இதுக்கு பின்பு இது குறித்து ஒரு பேட்டி கூட பொதுவாக தெளிவாக கொடுக்கல விஜய். எந்த பொது நிகழ்ச்சியும் கலந்து கொண்டுள்ள கட்சி நடவடிக்கைகளுக்கு காலவரைண்டு அவர் நிறுத்தி வச்சிட்டாரு. மாமல்லபுரம் கூட்டம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கட்சியின் அரசியல் செயல்பாடுகளுக்கும் ஒரு தீர்வு என்று அந்த பாசிட்டிவான செலவர்கள் அறிவித்து தெரிவிக்கிறார்கள். இந்த 39 குடும்பங்களுக்கு ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தலா 20 லட்சம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் செய்தி வருகிறது. எஞ்சிய 2 குடும்பங்களுக்கு சில காரணங்களால் பணம் தருவது தாமதமாகி இருக்கிறதா. அங்கே யாராவது பங்கு போடுறதுக்கு போட்டி வந்திருப்பான் செத்த வீட்டில். அனைத்து குடும்பங்களையும் திங்கட்கிழமை சென்னை கூட்டத்தில் கலந்து கொள்ள கட்சி தலைவர்கள் சம்மதிக்க வைப்பார்கள் என விஜய் நம்புவதாகவும் அந்த செய்தி வருதுங்க. இந்த நிகழ்வை நடிகர் விஜய் தனிப்பட்ட முறையில் ஏற்பாடு செய்ததாக கட்சி தெரிவித்தாலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கரூரில் உள்ள அவர்கள் வீடுகளுக்கு சென்று சந்திக்காமல் சென்னை மகாபலிபுரத்தில் இருக்கும் கடலோர ரெசார்ட்டுக்கு வரவைப்பது இது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பை பெறாது என்று அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பலரும் தனிப்பட்ட முறையில் இதை ஒப்புக்கொள்கிறார்கள். இன்னைக்கு அதுதான் பேசுகிறான். இதையெல்லாம் கவனமாக கையாண்டிருக்கலாம் என
ஒரு மூத்த டிவிகேயினுடைய தலைவர் ஒருவரும் கூட கருத்து தெரிவிச்சிருக்கிறார். இன்னும் பல குடும்பத்தினர் விஜயை சந்திக்க முன் வராதால் இன்னைக்கு நடக்குமா என்னங்கிறது நமக்கு இன்னும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. தலையில் மண்ணை வாரி போட்ட கதையாக இப்படி ஒரு அரசியல் தலைவனை உலகம் காணவில்லை. ஆரம்ப கட்டத்திலே சென்னை பெருவெள்ளத்திலே கூட பனையூருக்கு வந்து இவன் பணத்தை கொடுக்கின்ற போதே பலர் சொன்னார்கள், இது தவறுங்க. அப்படி என்றால் இவர் மீது, நடிகர் விஜய்வின் மீது குறை வந்து விடாது. ஆனால் இந்த கரூர் சம்பவம் நடிகர் விஜயை பார்ப்பதற்காக வந்த கூட்டம். 10 குழந்தைகள், பெண்கள், தொண்டர்கள், அதுவும் பல மணி நேரம் காத்து கிடந்து. போலீஸ் விவகாரத்தை நான் உங்களுக்கு முதல்ல வச்சுட்டேன். அது திமுக செய்த சதியா, அதுக்கு பின்னணி என்ன, அதெல்லாம் நாம வேற விவகாரம். இப்போ உங்களை பார்க்க விஜய் அவர்கள்ட்ட நாம கேட்பது, உங்களை பார்க்க வந்ததுதான் இந்த கூட்டம். உங்களால் தான் மரணித்து போனார்கள். நடிகர் விஜய் அவர்களை உங்களுக்காகத்தான் அவர்கள் காத்திருந்தார்கள். தண்ணீரை வைக்க வேண்டியது நீங்கள், தொண்டர்படையை வைக்க வேண்டியது நீங்கள். இதையெல்லாம் வைக்கவில்லை. கூட்டத்தை ஒழுங்கு செய்யவில்லை. நீங்கள் அந்த சினிமா பாணியிலே நடித்து கொண்டு கையையும் காலையும் ஆட்டிக்கொண்டு திரிந்தீர்கள். மாமா மைத்தான் என்று. இது ஒரு தலைவனுக்குரிய பேச்சா? கடைசியில் மற்றொரு பக்கம் கூடி இந்த இடத்துக்கு வருகிற போது ஏற்கனவே 10,000 பேர் கூடுற இடத்துல 20,000, இன்னொரு ப்ளஸ் 7,000. ஒன்றை பார்க்க வந்த கூட்டம் முன்னிலிருந்து முன்னுக்கு தள்ளி வந்தார்கள். ஒன்றைய வாகனத்தின் பின்னால் ஒரு கூட்டம், வலது இடது பக்கம் மற்றொரு கூட்டம். எல்லா கூட்டங்களும் ஒன்று சேர்ந்தது. தாகித்திருந்தவர்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, கழிப்பிடங்கள் வசதி இல்லை, தப்பி ஓடுவதற்கு இடமும் இல்லை, நெரிசல். ஜென்செட்டை ஆஃப் பண்ணாங்க. உனது தொண்டர்கள் கட்டவிழ்த்து விடப்பட்ட காளைகளாக மாறினார்கள். எல்லா இடத்திலும் ஏறினாங்க. இதை நான் சொல்லலை, அங்குள்ள மக்கள் சொல்கிறார்கள். இத்தனைக்கு பின்பும் நீ வந்து அந்த மக்களை வரவழைச்சி இங்கே பார்க்கறது எவ்வளவு பெரிய தர்மம். இது அதர்மமா? எவ்வளோ ஒரு மோசமான விஷயம். நீ ஒரு அரசியல் தலைவனாக உருவாக்குவதற்கு எண்ணுகிறாய். ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மாபெரும் மக்கள் தலைவர்கள் எல்லாம் மக்களோடு மக்களாக இருப்பதுதான் வரலாறு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், கருணாநிதி, இப்படி பல தலைவர்கள், ராஜாஜி, பக்தவச்சலம், தமிழ்நாட்டில் எத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு தலைவர்களும் கட்சி அரசியல் வேறு, மக்களை சந்திச்சான். நீ என்னைக்காவது மக்களை சந்திச்சிருக்கியா? இதுதான் ஒரு கேள்வி. என்றைக்காவது ஒரு மன வலிமையோடு பேசியிருக்கிறியா? அப்போ ஒரு சினிமாக்காரன், ஒரு பயந்தாங்கொள்ளி அப்படிங்கிறதான் காட்டுது. அதான காட்டுது. இதில் ரொம்ப தப்பு நீ செஞ்சது என்னன்னா, செத்தவ வீட்டு இளவு வீட்டுக்காரனை உன் வீட்டுக்கு கூட்டு பார்க்கறது உனக்கு ரொம்ப அதிகமான செட்பேக்கை ஏற்படுத்தும்னு இன்னைக்கு மக்கள் சொல்கிறாங்க. அதுவும் மக்களுடைய கருத்து. இப்போ நான் வைக்கிறது என்னுடைய கருத்து அல்ல, மக்களின் கருத்து. ஆக தவறுக்கு மேல் தவறு செய்து தன் தலையில் மண்ணை வாரி போட்டு விட்டார். இரண்டாவது, பத்திரிகைகள் ரொம்ப ஓவராக அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான். அவர் நாளை முதல்வராக வரலாம், அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கலாம், அது வேறு விவகாரம், இல்லாமலும் போகலாம். ஆனால் அவருக்கான வாக்கு என்ன, அவருக்கு எத்தனை சதவீதம், எதுவுமே தெரியாது. எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அவரை பற்றி பேசிக்கொண்டு இப்படி ஒரு கூட்டம் தெரிகின்றது. இங்கே நமக்கு வழி வேற ஒன்றும் இல்லை. மாண்டவர் ஒருபோதும் மீளப்போவதில்லை. அவர்கள் திரும்பி வரப்போவதில்லை. குழந்தை இழந்தவள், தாய் இழந்தவள், அண்ணன், தம்பி, சகோதரர், கணவன், மனைவி எல்லாவற்றையும் இழந்தவர்கள் அந்த 41 இருக்கிறார்கள். திருமணம் நிச்சயிக்கப்பட்ட இளம் காதல் தம்பதிகளும் இருக்கிறார்கள். நீ என்ன செய்யணும்? மெல்ல அறிவிப்பின்றாமல் ஒவ்வொரு வீட்டுக்காக போகலாம். நீ எதுக்கு அறிவிப்பு கொடுக்கணும்? உலகத்து வரலாற்றில் மிக முக்கியமான ஆளுமைகள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த வரலாறுலாம் உனக்கு தெரியவும் செய்யாது. சினிமாக்காரன் வந்து புத்தி இப்படித்தான் இருக்குமா அப்படின்னு தான் இப்போ பலர் பேசுகிறாங்க. சிறியார் விளைத்த வெள்ளாமை வீடு வந்து சேராது ராஜா. தப்புக்கு மேலே தப்பு, தப்புக்கு மேலே தப்பு. கூடினது தப்பு, கூட்டத்தை ஒழுங்கெடுக்கிறது தப்பு, நடந்து மரணிச்ச பிறகு இடத்துல ஓடி வந்தது தப்பு, அதற்கு பின்பு 1.5 மாதமாக உன் தலைவர்கள் எல்லாம் ஒளிந்து கொண்டது தப்பு, நீ சரியான பேட்டி கொடுக்காதது தப்பு, அதுக்கப்புறம் இன்றும் அவர்களை போய் பார்க்காத தப்பு, ஆஸ்பத்திரிக்கு போகாத தப்பு, இன்றைக்கு மறுபடியும் உன் இடத்துக்கு வரவழைக்கிறது மிகப்பெரிய அவமானம்.
வேண்டுமென்றால் பாதிக்கப்பட்டவர்கள் உன்னை மன்னிக்கலாம், ஆனால் தமிழ்நாடு மன்னிக்காது. இது பெரிய நெகட்டிவ் எஃபெக்டாகவும் கருப்பு புள்ளியாகவும் பார்க்கப்படும். இதுதான் உண்மைங்க. நன்றி. மீண்டும் அடுத்த செய்திகளோடு சந்திப்போம்.